திருமந்திரத்தில் 7வது தந்திரம் 4வது தலைப்பு சதாசிவலிங்கம் பாடல் எண் 1750. தன்மேனி தான் சிவலிங்கமாய் நின்றிடும். இது முதலடி. இந்த தன்மேனி தான் அப்படின்னு சொல்லப்படுறது யார் அப்படின்னா, சதாசிவலிங்கத்தை தெரிந்து கொண்ட சாதகருடைய உடம்பில் இருந்து நடராஜ பெருமான் வெளிப்பட்டார். அவரே வந்து இங்கே அவருக்குள்ள இருந்த அருள் முழுமையாகவே அந்த சதாசிவலிங்கம்ன்றது அருளை கொடுக்கின்ற லிங்கம். அருவர் உமராக இருக்கக்கூடிய பரம்பொருளோட வடிவம். அவர் உடம்புல இருந்து நடராஜ பெருமாள் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போன வகுப்பில் பார்த்துருந்தோம் விளக்கம். ஸோ அப்போ இப்போ அவர் ஒரு சாதகர், அவருடைய உடம்பை தான் எங்கள் இடத்துல சொல்கிறார். தன்மேனி தான் சிவலிங்கம். அவருடைய உடம்பு இருக்குது, உடம்பே சிவலிங்கமாய் நின்றிடும், மாறிடுச்சு. அவருடைய உடம்பே சிவலிங்கமாகவே மாறுகிறது. நான் முன்னாடியே ஒரு விளக்கம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. நம்ம பார்க்குற சிவலிங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா யாராவது ஒரு சித்தர் தான், இங்கே யாராவது ஒரு ஞானிகள் தான். 5 பூதங்கள் வந்து ஏதாவது ஒரு பூதத்தில் வந்து அடங்கும். ஸோ 4 பூதங்கள் வந்து மண் தத்துவத்தில் அடங்கும் போது அது மண் தத்துவத்தில் லிங்கமாக வந்து நமக்கு சுயம்பு லிங்கமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு விளக்கம் பார்த்துருந்தோம், வேறு ஏதோ ஒரு தலைப்பு. ஸோ அதற்கு சான்று வந்து இங்கே கொடுக்குறார். சாதகர் இருக்கார், அவருடைய 4 பூதங்களும் ஒரு பூதங்களில் அடங்கிடுது. ஸோ தன்மேனி தான் சிவலிங்கம், அவரோடமே சிவலிங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? தன்மேனி தானும் சதாசிவமாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சதாசிவமூர்த்தி யாருங்க? அருள் தொழிலை செய்யக்கூடியவர். அருளல் தொழிலை செய்யக்கூடியவர். இப்போ இவர் சிவலிங்கமாக மாறிட்டார்னா சும்மா சிவலிங்கம்னா அப்படியே ஒரு கல் மாதிரி மட்டும் இல்லை. அவர் உடம்பே இந்த இடத்த அருளல் தொழிலை செய்யக்கூடியதாக மாறி நிற்கின்றது. அதைத்தான் செய்கிறார். தன்மேனி தானும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே ஒன்று உள்ள இருக்குது, தானும் இவரும் சேர்றாரு உள்ள இல்லையா? ஏற்கனவே அருளல் தொழிலே சதாசிவமூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் உடம்பும் இந்த இடத்துல சிவலிங்கமாக மாறி அருளல் தொழிலை செய்யக்கூடியதாக அங்கே நிற்கின்றது. நிற்கின்றது பலமுறை சொல்லியிருக்கோம். நிற்கும் என்பது ஒரு செயலை தொடர்ந்து செய்வதை குறிக்கும், சும்மா நிற்கிறது கிடையாது. தொடர்ந்து ஒரு செயலை செய்துக்கிட்டே இருக்கிறதை நிற்பதை குறிக்கும். அடுத்த இல்லை தன்மேனி தன் சிவன் தன் சிவ ஆனந்தமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த லிங்கம் வந்து இங்கே அருளல் தொழிலை செஞ்சு கொண்டே இருக்கு இல்லையா? என்ன மாதிரி அருளல் தொழிலை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும், தானே இறைவன், தானே நடராஜ பெருமாள், தானே சதாசிவலிங்கம் என்ற ஒரு நிலையில நின்றாலும் அவருடைய உடம்பு என்ன மாதிரியான ஒரு தன்மையில நிற்கிது அப்படின்னா, இப்போ மண் தன்மையில ஒடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அது மண் என்ற ஒரு தத்துவத்தில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அது எப்படி இருக்கு? சிவன் அப்படின்னு சொல்றாரு. சிவனா நம்ம சொல்லியிருக்கோம், சிவன் என்றால் சிவப்பு தான். அன்பினுடைய வெளிப்பாடு, அறிவினுடைய வெளிப்பாடு, அருளுடைய வெளிப்பாடு. ஸோ அப்போ அவருடைய உடம்பு எப்படி இருக்கா? அருள் தன்மையில், அன்பு தன்மையில், அறிவின் தன்மையில், சிவ ஆனந்தமாம். ஒரு ஆனந்தம் என்று சிவ ஆனந்தம் சொல்றது ஒரு பேரானந்த நிலை. லைச்சிக்கு இருக்கிறது, ஆனந்தத்திலே லைச்சி நிற்கிறது. அந்த நிலையிலேயே அந்த சிவலிங்கம் அங்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு புராண கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்குவோம். உள்ளே இருக்கக்கூடிய லிங்கம் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த லிங்கம் எப்படி இருக்கும்? யாரோ ஒரு ஞான நிலையில் சித்தர் ஒருத்தர் தன்னுடைய சாதகத்தின் மூலமாக அவர் இறைவனை தானே சிவம் என்ற நிலைக்கு மாறி ஒரு சிவலிங்கத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் கோயிலில். அந்த லிங்கம் எப்படி இருக்கு? நமக்கு பார்க்கும்போது ஒரு கற்சிலை போல தோன்றுகின்றது. ஆனால் அந்த சிவலிங்கம் எப்படி இருக்கீங்க? அருளை கொடுக்கின்றது அந்த சிவலிங்கம். ஆனால் அது இந்த அன்பு, அருள், அறிவு இதனுடைய தன்மையில் அது ஆனந்தத்திலேயே அங்கு நிற்கின்றது. நம்ம கண்ணுக்கு கல்லு மாதிரி தான் தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த லிங்கம் அந்த தன்மையில் அது இருக்கின்றது. இப்போ 4வது அடியில் சொல்றாரு, தன் மேனியில் தானாகும் தற்பரம் தானே அப்படின்னு சொல்றாரு. தன்மேனியில் அப்படின்னா தன்னுடைய அந்த உடம்பில தானாகும் அப்படின்னா அதுவாகவே மாறிடுது. என்னவா மாறுது அப்படின்னா தற்பரமாகவே மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தற்பரம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பரம்பொருள் தான். அவர் வந்து தானாகவே தோன்றிய இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் தற்பரத்திற்கு. தர் என்றால் தானாகவே தோன்றிய இறைவன், தற்பரம். ஆனால் அதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது, மேலானது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த தற்பரத் அப்படின்னு சொல்லப்படுறது.
அப்ப இவர் அந்த எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு இணையான இவர் மேலானவராக இவர் மாறுகின்றார். இந்த நீ வேறு எனாதிருக்கும் நான் வேறு எனாதிருக்கும் பவதீதம் வேண்டும்னு ஒரு பாடல். ஸோ இப்போ இறைவன் நீ வேறு எனாதிருக்கும், நீ வேற இல்லை நான் வேற இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா அப்படின்ற நிலைக்கு அவர் அங்கு நிற்கின்றார். ஸோ தான் நாலாந்தடிக்கான. அப்போ நாளைக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு சாதகர் இந்த இடத்துல தன்னுடைய சாதக முறையில் அருளை, இறைவனுடைய அருளை பெற்று தானே சிவலிங்கமாகவே மாறி இங்கு நிற்கின்றார். அவருக்குள்ள இந்த நடராஜ பெருமாள் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டனும் தானே சிவலிங்கமா மாறி இங்க நிற்கிறாரு. அவர் சிவலிங்கமா மாறுறது மட்டும் இல்லாமல் சதாசிவமூர்த்தி செய்யக்கூடிய அந்த அருளல் தொழிலையும் அவர் இங்கே எல்லாருக்கும் அருள் கொடுக்கும் பணியையும் இவர் இங்கு செய்கிறார். அருளல் துணைகளை செய்யும் போதும் அவர் இங்கு அன்பு, அறிவு, அருள் அது நிறைந்த நிலையில் ஒரு ஆனந்த நிலையிலேயே அங்கு நிற்கின்றார். ஏன்னா இங்க அருள் கொடுக்கிறார் அப்படின்னா, அறிவு யாருக்கு வேணுமோ அதையும் கொடுக்கிறார். இன்னொருத்தருக்கு பேரறிவு ஞானம் வேணுமா அதையும் கொடுப்பார். இந்த இடத்துல அன்பு வேண்டுமா அதையும் மல்லி கொடுப்பார். எது வேண்டுமோ அவர் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறாரு. இதையெல்லாம் கொடுக்கறதுனால அவருடைய ஆற்றல் இங்கு சக்தி சிறிது குறையுமா என்று கேட்டால் சிறிதளவும் குறையாது. அவர் எப்பொழுதும் அதே நிலையில் தான் அங்கு நிற்பார். அதான் அந்த சிவானந்தம் என்பதற்கு உட்பொருளை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிலையில் அந்த பரம்பொருளுக்கு நிகரான மேலான ஒரு நிலையை அவர் அடைகின்றார். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து.